வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்துருவோம். ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கு. சரிங்களா? ஆ, முக்கியமா பண விஷயம். ஓகேங்களா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பா பணம் வந்து சேரும் உங்களுக்கு. இதில விஷயம் என்னன்னா, பணம் வர்றதுக்கான வழிகளும் வரும். நீங்களும் வந்து பணம் அதாவது அ இந்த காலகட்டத்துக்குள்ள நான் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த டைமுக்குள்ளேயே நீங்க நினைக்கிறது ஒரு உதாரணத்துக்கு நான் 6 மாசத்துக்குள்ள ரூ. 5,00,000 சம்பாரிச்சிருக்கணும். ரூ. 5,00,000 என் கையில இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? ஏன்னா இது வந்து கொஞ்சம் மெதுவா தான் போகும். இப்ப நீங்க அம் அ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, இல்ல பிசினஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இல்ல ஒரு பிசினஸ புதுசா தொடங்குறீங்க, இல்ல இப்ப தான் தொடங்கியிருக்கீங்க. அதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லா உழைப்புமே போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க நினைக்கிற அமௌண்ட்டு நீங்க சம்பாதிச்சிருப்பீங்க. சரிங்களா? அதுக்கு நீங்க கைடன்ஸ் என்ன அப்படின்னா, கொஞ்சம் எதையுமே வந்து சிந்திச்சு செயல்படணும். இப்ப பிசினஸ் ஆகட்டும், ஜாப் ஆகட்டும், இது மெயினா பிசினஸ் மாதிரி தெரியுது. சரிங்களா? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நல்லா யோசனை பண்ணி சிந்திச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. எந்த ஒரு ஸ்டெப்புமே வந்து அ 1 தடவைக்கு, 3 தடவைக்கு, 4 தடவை யோசிச்சு நீங்க ஸ்டெப் எடுத்து வைங்க. கண்டிப்பா நீங்க செல்வந்தர் தான். சரிங்களா? லட்சாதிபதினா லட்சாதிபதி ஆயிடுவீங்க. ஓகேங்களா? உங்களுக்குன்ட்டு என்ன இலக்கு இருக்கோ, அந்த இலக்க நீங்க கண்டிப்பா அடைஞ்சிருப்பீங்க. சரிங்களா? கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனா, கண்டிப்பா நீங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்தவரைக்கும், பண வரவு பொறுத்தவரைக்கும், நீங்க என்ன அ ஆசைப்படுறீங்களோ, அத நீங்க அடைஞ்சிருப்பீங்க. சரிங்களா? கைடன்ஸ் வந்து நீங்க என்ன செய்றதா இருந்தாலும் பிசினஸ்ல யோசிச்சு பார்த்து எந்த ஐடியுமே எடுத்து வைங்க. சரிங்களா? ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்கள பொறுத்தவரைக்கும் கமிட்மெண்ட் கண்டிப்பா கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஆனா, அது நீங்க நினைக்கிற டைமிங்லேயே அந்த கமிட்மெண்ட் வந்துருமான்னா கிடையாது. அது காலதாமதம் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க அதுக்குள்ள இடையில ஏதாச்சும் நடக்குது, அப்படி நடக்குது, இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க மனசு விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? யோசிக்காம எதுவும் பேசிடக்கூடாது. ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். உறவுங்கிறது ரொம்ப முக்கியம்னு யோசிக்காம எதையும் பேசிடாதீங்க. நிதானமா இருங்க. சரிங்களா? கமிட்மெண்ட்ட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க நிதானமா தான் இருந்தாகணும். வேற வழியே கிடையாது. ஓகேங்களா? இல்ல நீங்க கணவன் மனைவியா இருக்கீங்க, பிரிஞ்சிருக்கீங்க, சேருவீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த ரீடிங் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா சேருவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஆனா, எதையுமே நீங்க யோசிச்சு பேசணும், யோசிச்சு செய்யணும். நீங்க மடார்ன்னு வந்து எதையும் வாய் விட்றாதீங்க, பேசிடாதீங்க, பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ரொம்ப அருமையா இருக்கு இன்னைக்கு. வாழ்த்துக்கள்.